அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்ம இந்திய நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்காக எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது. இந்த அரசியல் கட்சிகள்ல பாஜக ஏன் ஆபத்தான ஒரு கட்சின்னு சொன்னா, பாஜக அல்லாத பிற கட்சிகள், அது திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அல்லது வடமாநிலங்கள் இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளம், லோக் ஜன, இந்த மாதிரி எந்த கட்சிகளாக இருந்துட்டு போட்டோம், எல்லா கட்சிகளும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கணும், மக்களுக்கு தொண்டு செய்யணும், ஊழல் செய்ய பயப்படணும். திமுக நலத்திட்டங்களை கொடுக்கிறேன்னு சொன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து திமுக அகற்றிட்டு அதிமுக கொண்டு வந்துருவாங்க. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கிறேன்னு சொன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் கம்யூனிஸ்ட் அகற்றிட்டு காங்கிரஸ் கொண்டு வந்துருவாங்க. ஆனால் பாஜக எப்படி ஆபத்தான கட்சின்னு சொன்னா, பாஜக என்பது மக்களுக்கு தொண்டு செய்து நல்லாட்சியை கொடுத்து அதன் மூலமாக ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி அல்ல. பாஜக என்பது முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி அல்ல. முஸ்லிம் அல்லாத மக்கள், காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாரும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பாஜக என்பது முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி அல்ல. அப்படித்தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை சகோதரர்களே, பாஜக என்பது இந்தியாவுக்கு எதிரான ஒரு கட்சி. ஏன்? பாஜக என்பது இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தரமாட்டாங்கிறாங்க. ஒன்றிய அரசாங்கம், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்குது, ஸ்டாலின் கேட்கிற, எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தா. ஒன்றிய அரசாங்கம் சொல்லி நாங்க தமிழர்களுக்கு நிதியை ஒதுக்க மாட்டோம்னு சொல்றான். ஜிஎஸ்டி தாறுமாறா போடுறான். மக்களுடைய பணங்களை எல்லாம் எடுத்து கார்பரேட்டுகளுக்கு கடனாக கொடுத்து அந்த கார்பரேட் திரும்ப தராட்டா நான் தள்ளுபடி பண்ணிக்கிறேன். பாஜகவுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்கு நம்ம பணத்தை எடுத்து கொடுத்து சலுகை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்ன தைரியத்தில் பண்றான்? நம்ம தமிழ்நாட்டுக்கு அல்லது இந்தியாவுக்கு பாஜக செய்த நல்ல திட்டங்கள் என்ன? பாஜகவால் நமக்கு கிடைத்த நன்மைகள் என்ன? சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே சொல்ல முடியாது. பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை, ஏனைய கட்சிகளுக்கும் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் என்னன்னு சொன்னா, பாஜக கையில எடுத்திருப்பது மதவெறி அரசியல். நம்ம இந்திய நாட்டில் 80% ஹிந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க. அந்த 80% ஹிந்து சகோதரருடைய உள்ளத்துல முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், உங்களை கொல்ல போறாங்க. யார்? நம்ம எல்லாம் தீவிரவாதிகளாம். முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், உங்களை குண்டு வச்சு கொள்வாங்க. காங்கிரஸ், திமுக எல்லாம் இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவான கட்சி. ஆனால் பாஜக நாங்கள் தான் உங்களை காப்பாற்றுவோம், முஸ்லிம்கள்ட்ட இருந்து நாங்க தான் காப்பாற்றுவோம் என்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி, மத வெறியை ஏற்படுத்தி 80% ஹிந்துக்களுடைய ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறான். அதனால தான் பாஜகவுக்கு மத வெறிங்கிற ஒரு ஆயுதம். ஏனைய கட்சிகளுக்கெல்லாம் நலத்திட்டங்கள் கொடுக்கணும், ஊழல் செய்ய பயப்படணும். ஆனா பாஜக ஊழல் செய்ய பயப்பட மாட்டான், மக்களுக்கு நலத்திட்டம் தர மாட்டான். ஒரு காலம் தெரியாது, வடநாட்டில் முஸ்லீம்களை எதிரிகளாக காட்டி அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்ப பாஜக என்ன பண்றான்னா தமிழ்நாட்டை எதிரியாக காட்டுறான். வடநாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தமிழ்நாட்டு மக்கள் கெட்டவங்க மாதிரியும், தமிழர்கள் வட இந்தியர்களுக்கு எதிரானவர்கள் மாதிரியும் ஒரு வெறுப்பு அரசியலை பயன்படுத்தி தொடர்ந்து ஆட்சிக்கு வந்துகிட்டு இருக்கிறான். அதனால் பாஜக என்பது இந்தியாவுக்கு தேவையில்லாத ஆணி. எனவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாம் தெளிவுபடுத்துவது என்னவென்றால், பாஜகவுக்கு எதிராக முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத மக்களை நாம் அணி திரட்ட வேண்டும். இங்க வந்திருக்கக்கூடிய முஸ்லிமான சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு இந்த டிசம்பர் 6க்கான ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இருந்தால், ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த தமிழர்களுக்கு, நம் இந்தியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்ப்பதற்காக நாம் ஒவ்வொரு முஸ்லிம்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது குறைந்தது 2 ஹிந்துக்களையா நாம் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அந்த நியத்தை வைங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இருந்தால் ஒவ்வொரு முஸ்லிமும் குறைந்தது 2 ஹிந்துக்களை நாம் அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர்கள் மூலமாகத்தான் அந்த அப்பாவி ஹிந்துக்களை காட்டி தான் அவன் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அவருடைய முதுகெலும்பை உடைக்க வேண்டும் என்று சொன்னால், பாஜகவை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த அப்பாவி இந்துக்களை நம்ம அணியில, பாசிசத்துக்கு எதிரான அணியில நாம கொண்டு வந்து நிப்பாட்டணும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாம்.